தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/3/2016 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 8:26 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நோய் தீர்க்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்ல போறேன். ஔவையார்ட்ட ஒருத்தர் போய் கேட்டார், 100 கோடி வச்சிருக்கிறது செல்வமா, 200 கோடி 1000 கோடின்னு சேர்க்கிறமே அதுவா செல்வம், உயர்ந்த செல்வம் எது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஔவை சொன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம இருக்கணும். நோய் இல்லாத வாழ்க்கை இருந்தால் 100 ஆண்டுகுல வாழலாம்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லுவார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லி ஔவையார் சொன்னார். ஆக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் குறைவற்ற செல்வம் என்ன அப்படின்னா, நோயில்லாத உடல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் உழைக்கலாம். நமக்கு 2 கரங்கள் இருக்கிறது. வெறுங்கைன்னு இது சொல்லக்கூடாது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உழுதால் பொன்னாகும்னு ஒரு கவிஞர் எழுதினார். ஆகையினாலே அப்படிப்பட்ட நோயற்ற உடல் இருப்பதற்கு நம்முடைய நோய் தீர்க்கும் தாவரங்கள் என்னென்னங்கிறதுல எவ்வளவு அழகா அந்த காலத்துல பழமொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு காய்ச்சல் திடீர்னு வந்துச்சு அப்படின்னா, மலைவேம்பு சாறு குடிங்க, கடைகளில் கிடைக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கும், அதை குடிச்சீங்கன்னாச்சாங்க இந்த காய்ச்சல் ரோகம் போகுங்கிறாங்க. அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, வேம்பு இருக்க தேம்புவது ஏன் அப்படி. வேம்பு இருந்தா நம்ம தேம்ப வேண்டாமா, தேம்பி அழ வேண்டாமா. என்ன காய்ச்சல் வந்தாலும் வீட்டுல வேப்ப மரம் வளர்த்தோம் அப்படின்னா அந்த வேப்ப இலை 2 சாப்பிட்டா போதும். அதாவது அரைச்சு அதை இது பண்ணிட்டு சாப்பிடலாம். ஆகையினாலே வேம்பு இருக்க தேம்புவது ஏன். முன்னோர்கள் ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தைக்குள்ள அழகாக பயித்து வைத்தார்கள். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோனாங்க. மனிதன் சாகாம இருக்க இப்ப எவ்வளவோ வழிமுறையை கையாளுறான், ஆனா முடியல. ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, மாற்று இருதயங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஓடும். ஆனால் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஆவரம் பூ இருக்கே, அது வெறும் அற்புதமான பூ. உடல் ஆரோக்கியத்தை சீராக்குவது மட்டுமல்ல, ஆயுளை நீடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதான். ஆனால் மருத்துவ ரீதியாக எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டுமோ அப்படி அதை சாப்பிட வேண்டும். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ. அடுத்து ஒரு பழமொழி, அந்த காலத்துல குப்பையில கிடக்கும் ஒரு செடி அழகா இருக்கு, அதுக்கு பேரு குப்பைமேனியே பிடிப்பாங்க. அந்த குப்பைமேனி பேருதான் குப்பைமேனி, குப்பையில விளைகிறதுனால அற்புத மேனியாக்கும் குப்பை மேனி அப்படின்னாங்க. இந்த மேனி அற்புதமாக இருக்க வேண்டும் என்றால் அற்புத மேனியாக்கணுமா. துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்னு சொல்லி ஔவையார் பாட்டு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஔவையாருடைய பாடல்களிலே நிறைய இந்த தாவரங்களை பற்றி எல்லாம் இருக்கிறது. உடல் முடங்காமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டுமானால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும்ங்கிறதெல்லாம் அவ எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அற்புத மேனியாக்கும் குப்பை மேனின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தது, நம்ம பளபளப்பா இருக்கணும்னு விரும்புறோம். உடல் ஆரோக்கியமா இருக்கிறது ஒண்ணு, பார்க்க பாலிஷா பளபளப்பா இருக்கணும். சில பேரை பார்த்தா அப்படியே வலுவழுப்பா இருப்பாங்க. ஆகையினாலே அவர்களை பார்க்கிற பொழுதே நம்ம அவர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும் ஒரு எண்ணங்கள் வருமா. அப்படி ஆக்குவதற்குள்ளது எது தெரியுமா? பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிட்டா பொன் ஆம் காணீர் அப்படிங்கிற இந்த உடல் பொன்மயமாக தேஜஸாக வந்து விடுமா. ஆகையினாலே சாப்பாட்டுல பொன்னாங்கண்ணியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய பையனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் தொடர்ந்து வருது, பரீட்சை எழுத முடியல, தேர்வு எழுதுற போது காய்ச்சல் பண்ணாரு. அதுக்கு ஜுரகரேஸ்வரர்னு ஒரு தெய்வம் இருக்கு, போய் கும்பிடுங்க அப்படின்னு. அவருடைய உறவினர் ஒருத்தர் தமிழ் வைத்தியர், அவர் சொன்னாரு, இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமானாரு. என்ன பழமொழி அப்படின்னா, விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணு கரந்தி அப்படிங்கிற. காய்ச்சல் விடாமல் இருந்தால் விஷ்ணு கரந்தின்னு ஒரு செடி, அந்த செடியினுடைய அந்த தாவரத்தை பறித்து பக்குவப்படுத்தி அதை சாப்பிடணும். ஆகையினாலே இப்படியெல்லாம் நிறைய நோய் தீர்க்கும் தாவரங்களை பற்றி பழமொழிகளிலும் அந்த நல்ல வசனங்களாகவும் முன்னோர்கள் பறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாவரங்களை வளர்த்தாலோ அல்லது அது இருக்கும் இடத்திற்கு தேடிச் சென்று அதை எடுத்து வந்து பக்குவப்படுத்தி நாம் உண்டாலோ நம்முடைய உடல் ஆரோக்கியமும் சீராகும், உள்ளமும் நன்றாக இருக்கும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ முடியும். நோயற்ற வாழ்வுதான் நமக்கு குறைவற்ற செல்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் நாள். இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. இன்றைக்கு குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் கதவை தட்டும். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். நண்பர்களின் நல் ஆதரவுக்கு பாத்திரமாவீர்கள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அலைபேசி வழியில் வருகின்ற தகவலால் உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். உறவினர்கள் உங்களுடைய பணிக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டார்கள். பல பணிகள் பாதியிலேயே நிற்கிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானம் ஆகும் நாள். சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. குழந்தைகள் நாள்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நேரம் இது. கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, சிக்கல்களிலிருந்து விடுபடும் நாள். செலவிற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து சேரும். 2 செவ்வாய் இருப்பதால் பூமி யோகம் உண்டு. வருங்கால நலன்கருதி திட்டிய திட்டங்களுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகளும் அகலும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். ராகு வழிபாட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். செவ்வாய் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்தில் அவரோடு இணைந்து சகாய ஸ்தானாதிபதி சனியும் இணைந்திருக்கின்றார். எனவே பூமியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணையும் வாய்ப்பு உண்டு. அவர்கள் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் என்று குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். திருமணத்தடை அகலும். நல்ல முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியில் இருந்த தொய்வு அகலும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள். கூட்டு முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உதிரி வருமானங்கள் பெருகும். குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, குழப்பங்கள் தீர்ந்து குதூகலம் அடையும் நாள். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை குறையும். குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. பெண்வழி பிரச்சனைகள் அகலும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். விரயங்களை சமாளிக்க விரும்பும் நேரத்தில் உங்களுக்கு தொகை வந்து கொண்டே இருக்கும். கேது ஜென்மத்தில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விரும்பியபடியே சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பர். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். மாமன் மைத்துனன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு உன்னத நிலை வந்து சேரப்போகின்றது. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.